அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல தொடர்ந்து நெறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் மற்றும் ராகுவோடைய இணைவு பலன்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே அமைய போகுது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு? தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னமாகிய நீங்க இந்த பலன்கள்னால எப்படி வாழ்க்கையில முன்னேற போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தனுசு ராசி. காலபுருஷனுக்கு 9வது வீடு குரு ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்க. கேதுவோட நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். அப்ப தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை எடுத்துட்டாவே மிகுந்த உயர்வானவங்க. அது என்னங்க மிகுந்த உயர்வானவங்க அப்படின்னா காலபுருஷனுக்கே 9வது வீடு. அப்ப காலபுருஷனுக்கே தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய குரு ஸ்தானம் சொல்லக்கூடிய குருவோடைய வீட்டில் பிறந்த நீங்க என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத ஒரு நல்ல மனப்பான்மை கொண்ட நபர்கள். எந்த விஷயமா இருக்கட்டும் தனுசை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போவாங்க. அது வெளியாளுகளுக்கு விட்டு கொடுப்பாங்களோ இல்லையோ தெரியுது. குடும்ப நபர்களுக்கு எப்பவுமே அனுசரித்து போகக்கூடிய மாதிரி இருப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். திருமண வாழ்க்கைன்னு வந்துட்டா கடைசி வரையும் இல்லை கொஞ்ச நாள் பார்க்கலாம், இல்லை கொஞ்ச நாள் பார்க்கலாம், திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு கடுமையாக போராடுவாங்க. எவ்வளோ தூரம் ஆண்களுக்கு இணையான உழைக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு தனுசு ராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது வீட்டில் இருந்தும் சரி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சம்பாத்தியம் பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், குடும்பத்தை கட்டி காக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த ராசிக்கு ரொம்பவே அதிகம். ஆண்களுக்கு இணையான அதுவும் இந்த கேது நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்காக ஒரு பிரச்சனையை முடிவெடுத்து சமாளிக்கக்கூடிய நபர்கள். எவ்வளோ இருந்தாலும் பிடிவாதத்தை விட்டு கொடுக்காம வாழ்க்கையில் ஜெயிக்கிற இந்த ஒரு விஷயத்த வந்து இவன் பிடிவாதமாக இருந்தான். அதே மாதிரி லேட் ஆச்சு, 10 வருஷம் 20 வருஷம் லேட் ஆச்சு, ஆனால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றிட்டு மட்டும்தான் அடுத்தது என்னன்னு யோசிக்கிறான் அப்படின்னா இங்கே தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இருக்குங்க. எப்போவுமே பெருசாக செலவு பண்ணாதுங்க. இந்த தனுசை பொறுத்தவரை மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்களாக ஆண்களாக இருக்கட்டும் பெரிய செலவினங்கள் என்றைக்குமே வைக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. தான் சம்பாதிக்கிறதுக்கும் தான் இருக்கிறதுக்குமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம பார்த்தா தான் இவங்க இவ்வளோ பணம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளிசிட்டியான நபர்கள். தன்னை பற்றி தன் குடும்பத்தை பற்றி வெளியே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள். நான் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலுமே வெளியே கேட்டால் 10,000 20,000 சொல்லக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னை பற்றி பெருமையாக பேசுறது, மற்றவங்க பாராட்டுக்காக ஏங்கிறது, இது எல்லாமே தனுசுக்கிட்ட இல்லவே இல்லைங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமுடைய ராசி. குருவோடைய ராசி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இது மாதிரி பண்ணு, இப்படி ஜெயிக்கலாம், இந்த மாதிரி நீ பண்ணு. ஆனால் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் வளரும் குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ண நீ பொழைக்கலாம், எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல, நீயாவது ஜெயி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஐடியா கொடுப்பாங்க. மற்ற ராசியெல்லாம் அவன் இல்லை அப்படி சொன்னால் அவன் ஐடியா வச்சு எதாவது பண்ணிடுவான், அவன் ஜெயிச்சிருவான், திரும்பி என்னையவே பேசுவான் அப்படிங்கிற மனப்பான்மை இங்கே இல்லவே இல்லை. 1000 பேர் கெட்டவங்க மத்தியில் உட்கார வச்சாலும் தனுசு க்ளீனாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு எந்திரிச்சு வந்து எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைங்க, நான் என்னோட இதில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. பொய் சொன்னால் ரொம்ப பிடிக்காத ராசி. தவறான விஷயத்துக்கு ஒன்று போயிட்டா உடனே ஏற்றுக்காத ராசி தனுசு ராசி. என்ன ஒரு விஷயத்துக்கும் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே தனுசு இருக்குது. அந்த குடும்பத்துக்காக தான் வேணால் அந்த காம்ப்ரமைஸாக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக தன்னுடைய கேரக்டரையும் குணத்தையும் மாற்றிக்காத ராசி நம்ம தனுசு ராசி. இப்படி இருக்கிற ராசினாலேயே வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை வந்து கொடுத்துருக்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 6ல் மறைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் ஏமாந்துருக்கேன் வாழ்க்கையில். ஏன்னா இதெல்லாமே 6ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்கனால சொல்ல முடியாத வருத்தப்பட்டுட்டு இருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் வந்து கடன் இஎம்ஐ இருக்கும்போது சேர்த்து வச்சுருக்கலாமே, இருக்கும்போது அவன் எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டான், இவன் எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டான், சுற்றியும் இருந்தால் நான் பாட்டு கண்டுக்காமல் பணத்தை சேமிக்காமல் ஜாலியாக இருந்துட்டேனே, அல்லது செலவு பண்ண முடியாமல் தெரியாமல் செலவு பண்ணிட்டேனே, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு இருந்தது. இன்றைக்கி எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு ஒன்றுனா செய்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. அன்றைக்கி யார் குழந்தைகளுக்கோ நான் வந்து அப்படி உதவினேன். இன்றைக்கி எனக்குன்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள் ஆகுது, என்னால் சமாளிக்க முடியாது. இஎம்ஐ கடன் பிரச்சனைகள் தான் தனுசுக்கு இப்போ அதிகமாக சம்பாரிச்சிட்ருக்காங்க. சம்பாதிக்கிற காசை விடவே வந்து பார்த்திங்கன்னா கடன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை வெளியே சொல்லாமல் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இன்றைக்கி இருந்தாலும் என்றைக்கும் பழையபடி திரும்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஹோப்பு தான் தனுசுக்கிட்ட ரொம்பவே இப்போ அதிகமாக இருக்குது. திருமண வாழ்க்கையும் சரி, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. இன்றைக்கெல்லாம் பாருங்க 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நீசமாகி 4ஆம் இடத்துல ராகுவோடைய சுக்கிரனுடைய சேர்ந்து
ரொம்பவே பலவீனப்பட்டிருக்காரு. நம்ம பேசும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குதா? இல்லையா? இத தக்க வச்சுக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. ஒரு பக்கம் காசு தங்காம கஷ்டப்படுறீங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலைகள். ஒரு பக்கம் தொழில வந்து நடத்த முடியாத தொழில் ஸ்தானத்துல கேது. அதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துல இருந்தாரு. இன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல. அதாவது இருக்கும்போது அள்ளி அள்ளி குடுத்த நீங்க, இன்னைக்கு அந்த லேபர் காஸ்ட்டுக்கும் சரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு வந்தா போதும். ஏதோ தொழில்னு ஓட்டிட்டு இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இருந்தாலும் குடும்பத்திற்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ந்து நீங்க பழகிட்டீங்க. இன்னைக்கு காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லாம அப்படியே குடும்பத்த ஓட்டிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சனீஸ்வர பகவான் மற்றும் ராகுவோடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல் சனி, ராகு கிரக சேர்க்கைகள் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆனா உங்க ராசிய பொறுத்தவரையும் 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு போறதுனால நல்ல பலன்கள குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. தனுசு ராசிக்கு நம்ம என்னதான் ராசிக்கு 4ல போகுது சனீஸ்வர பகவான், அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னா கூட, இது ஒரு பெரிய பாதிப்ப குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடுக்காது. தன்னுடைய 10ஆம் பார்வையாக சனி உங்க ராசிய பார்ப்பாரு. அப்ப வேலை சார்ந்த சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குங்க. இந்த 2½ வருஷம் ஏதாவது ஓடி வாழ்க்கையில ஜெயிக்கணும், சம்பாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், வேலை பளு எல்லாமே ரொம்பவே அதிகரிக்கும். இந்த குடுக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2½ வருஷமும் உங்க ராசிய பார்ப்பாரு. அஷ்டம சனி மாதிரி இருக்காதுங்க. ஆனா கண்ட சனி மாதிரி ராசிய பார்க்கறனால, 10ஆம் பார்வையா பார்க்கறனால, தொழில் பார்வையாக பார்க்கறதுனால, தொழிலுக்கு 1000 முயற்சிகள் போடுவீங்க. இத்தன நாளா வந்து ஏனோ தானோன்னு இருந்த சூழ்நிலைகள்லாம் விலகி, இனிமேல் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நெறைய ஒரு எஃபர்ட்ஸ் போடக்கூடிய காலமா இருக்கும். புதிய தொழில்கள் செய்றதுக்கும் இது நல்ல நேரமா இருக்கும். என்னுடைய கூட்டாளி கூட சேர்ந்து நான் தொழில் பண்ண போறேன். என்னோட மனைவி ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன். நெறைய எஃபர்ட்ஸ் போடுறேன். ஜெயிக்கவே மாட்டேங்குது. இந்த கோச்சார காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணலாமா? அல்லது கூட்டாளி கூட சேர்ந்து தொழில் பண்ணலாமா? ஆல்ரெடி வேலைக்கு போய் சடைஞ்சு போயிட்டேன். இப்ப 20, 30 வருஷம் வேலையிலே போயிருச்சு. அந்த பணத்துக்காகவே உட்கார்ந்து வாழ்ந்த மாரி ஆயிடுச்சு. இனியாவது எங்களுடைய ஜாதகத்துல வளர்ச்சிகளை குடுக்குமா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எஸ், நிச்சயமாக இந்த சனி, ராகு கிரக சேர்க்கைகள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது காசு தங்காமல் கஷ்டங்கள். அதுதான் வந்து தனுச பொறுத்தவரையும் ரொம்பவே பெருசு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குற காச விட இஎம்ஐ கட்டுற காசும், கடனுடைய காசும் ரொம்பவே அதிகம். ஒரு மாதமும் பார்த்து வந்து இவ்ளோ பணம் கட்டுறோமா? இவ்ளோ வட்டி கட்டுறோமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே குடுத்துருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல காசு தங்காமல் கஷ்டம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்து பிரச்சனைகளுமே தீரக்கூடிய காலமாகவே இருக்கும். அதேபோல 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தன நாளா அந்த தொழிலுக்காக, வேலைக்காக வெளிய போலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாரி 2 மைண்டா இருக்கும். இனி தொழில் சார்ந்த விஷயத்திலயும், கடல் சார்ந்த பயணங்கள் குறிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால, தொழிலுக்காக, வேலைக்காக நெறைய பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும். சனி, ராகு கிரக சேர்க்கைகள் என்னதான் பண்ணாலும் குழந்தை பேருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகத்த குடுக்கும். 5ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் இன்னைக்கு ராசிய பார்த்துட்டு இருக்காரு. அப்ப குழந்தை வேணும்னு மனசுல நெறைய ஆசைகள், கனவுகள், கற்பனைகளோட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ரொம்ப வருஷமா கோயிலுக்கு போயிட்டோங்க. நெறைய பிரேயர்ஸ் வச்சிருக்கோம், வேண்டுதல் வச்சிருக்கோம். இருந்தாலும் குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பேருக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், நிச்சயமாக குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. மனசுல பட்டத வெளிப்படையா பேசக்கூடிய ராசினால வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகளையுமே சந்திக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சனி, ராகு கிரக சேர்க்கைகள் ஒரு நல்ல ஒரு பலன்கள நிச்சயமாக கொடுக்கும். அதுவும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல, 3வது பயணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல, திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது நெறைய பிரச்சனைகள். சொல்ல முடியாத அளவுக்கு 7ஆம் அதிபதி 10ல நீசமா இருக்காரு. நான் என்ன, நீ என்ன அப்படிங்கிற மாதிரி நெறைய பிரச்சனைகள் வரும். அதேபோல பொதுவா தனுசு ராசிய பொறுத்தவரை தன்னுடைய பிரச்சனைகள் அடுத்தவங்க பேசுறது சுத்தமா விரும்பவே மாட்டாங்க. தன் பிரச்சனை தானே சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. இன்னைக்கு பலரும் பேசும்படியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இதுல இருந்தெல்லாமே விலகி திருமண வாழ்க்கை சுமூகமாக ஏற்படுவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு டிரான்சிட் காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.